Exercise 8.1 question number 3. Find a linear approximation. ஒரு 3 cases கொடுத்துருக்காங்க. f of x is equal to ஒரு polynomial function இருக்கு x cube minus 5x plus 12. இதுக்கு ஒரு linear approximation கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு linear approximation கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கும் ஒரு linear approximation ஃபைண்ட் பண்ணணும். ஓகே, அப்போ நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்னா linear approximation ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ சொல்யூஷனு லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கான ஃபார்முலா இருக்கு. L of x is equal to f of x naught plus f dash of x naught multiple with x minus x naught. ஓகே, இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெவலப் பண்ண முடியும். அப்போ இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா f of x naught ஃபைண்ட் பண்ணணும், f dash of x naught ஃபைண்ட் பண்ணணும். f of x இந்த கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் அந்த எக்ஸில் கொண்டு போய் அந்த பாயிண்ட்டை மட்டும் சப்ஸ்டிட் பண்ணால் போதும். எக்ஸ் நாட்டும் கொடுத்துட்டாங்க 2. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு f of xங்கிற ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. என்னது, எக்ஸ் கியூபு மைனஸ் 5x ப்ளஸ் 12. ஓகே, இதில் கொண்டு போய் எக்ஸ் நாட்னா யார், 2. ரைட், அப்போ f of 2 which is equal to எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் 2, இல்லைன்னா அது எக்ஸ் நாட்னு கூட நம்ம மாற்றிக்கலாம். f of x naught which is equal to x naught cube minus 5x naught plus 12. இப்போ x நாட்டுக்கு பதிலாக என்ன பண்ணிடுங்க, 2 சப்ஸ்டிட் பண்ணுங்கள். அப்போ f of 2 which is equal to 2 cube minus 5 into 2 plus 12. 2 cube டைம்ஸ் போட்டோம்னா ஆன்சர் 8 minus 5 into 2 10 plus ஒரு 12 ஆட் பண்ணிங்கன்னா 20 minus 10. அப்போ ஆன்சர் 10. இதான் யாரோட ஆன்சர், f of 2 ஓட ஆன்சர். அப்போ 2னா எக்ஸ் நாட்னு அர்த்தம். அப்போ f of எக்ஸ் நாட்டோட ஆன்சர் நம்மளுக்கு 10. நெக்ஸ்ட் என்ன வேணும், டிஃப்ரென்ஷியேட் வேணும். அப்போ f டேஷ் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்போ இதானே f of எக்ஸுங்கிற ஃபங்க்ஷன். இதுக்கு இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸ் கியூபை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3x². 5xை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எக்ஸை மட்டும் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் 1. அப்போனா ஆன்சர் 5. 12ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிடும். அப்போ இதுதான் f dash of x ஓட ஆன்சர். நம்மளுக்கு என்ன வேணும், f dash of x நாட் வேணும். அப்போ f dash of x நாட் ஈக்குவல் டு 3 into x நாட் ஸ்கொயர்டு மைனஸ் 5. இந்த x நாட்டுக்கு பதிலாக 2 சப்ஸ்டிட் பண்ணிட வேண்டியதான். அப்போ f dash of 2 which is equal to 3 into 2 ஸ்கொயர்ட் மைனஸ் 5. ஓகே, அப்போ 3 into 2 ஸ்கொயர் பண்ணோம்னா ஆன்சர் 4 ஒரு மைனஸ் 5. 4 into 3 12. அப்போ நெக்ஸ்ட் 12 மைனஸ் 5. 12ல் 5 மைனஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ 7. f dash of 2 ஓட ஆன்சர் என்ன அப்படின்னா 7. ஓகே, இந்த 2ங்கிறது யார், எக்ஸ் நாட்டு தான். அது கூட கம்ஃபர்டபுளாக f dash of x நாட் ஈக்குவல் டு 7 அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, அப்போ நம்ம f of x நாட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோம், f dash of x நாட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். சிம்பிளாக கொண்டு போய் ஃபார்முலா சப்ஸ்டிட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு வச்சுருவோம். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து L of x is equal to f of x நாட்டோட ஆன்சர் என்னது 10 ப்ளஸ் f dash of x நாட்டோட ஆன்சர் 7. அப்போ ஆன்சர் 7. ப்ராக்கெட்டில் x மைனஸ் x நாட் 2, அதான் அதனுடைய ஆன்சர். இதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். அப்போ நெக்ஸ்ட் 10 அப்படியே இருக்கும், மல்டிபிள் பண்ணிக்கிறங்க. அப்போ 7x மைனஸ் 14. அப்போ இங்கே ஆன்சர் 10, இங்கே மைனஸ் 14. அப்படின்னா ஆன்சர் மைனஸ் 4 ப்ளஸ் 7x. இதான் யாரோட ஆன்சரு, அந்த லீனியர் அப்ராக்சிமேஷனுடைய ஆன்சர். அப்போ இது 7x மைனஸ் 4ன்னு எழுதிக்கலாம். ஓகே, இதான் லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபார் அ கிவன் ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், செகண்ட் ஃபங்க்ஷனுக்கு ஆன்சர் ஃபைண்ட் பண்ணணும். அதே ஃபார்முலா தான், லீனியர் அப்ராக்சிமேஷன் தான். ஃபங்க்ஷன் மட்டும் தான் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது ரூட் ஃபங்க்ஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இங்கே நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் g of xல கொடுத்துருக்காங்க. அதனால் நம்மளும் என்ன பண்ணிக்கலாம், ஜின்னு மாற்றிக்கலாம். இந்த எஃப்ஐ ஜி அப்படின்னு மாற்றிக்கிறோம், இங்கே ஜி டேஷ் அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஓகே, அப்போ லெட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க, அதனால் நம்ம லெட்டுன்னு கூட போட தேவையில்லை. g of x which is equal to அந்த ரூட்டை வேணும்னா இப்படி எழுதிக்கிறோம், எக்ஸ் ஸ்கொயர்டு ரூட்டில் எழுதிக்கிறோம். ரூட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ஈஸியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது, அதனால் ரூட்டில் எழுதிக்கிறோம். அப்போ ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 9 இதுதான் ஃபங்க்ஷன்.
பாயிண்ட் வந்து எக்ஸ் நாட் ஈக்குவல் டு -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன வேணும்? ஜி ஆஃப் எக்ஸ் இருக்குது, ஆனால் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் நம்மளுக்கு வேணும். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எக்ஸ் நாட் ஸ்கொயர்டு ப்ளஸ் 9. வேறு ஒன்றும் இல்லை, இந்த எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக அந்த -4 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ ஜி ஆஃப் -4 விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே -4 ஸ்கொயர்டு பண்ணணும். அப்போ -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா பாசிட்டிவ் 16 மாறிடும், ப்ளஸ் ஒரு 9 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். அப்போ ஜி ஆஃப் -4 விச் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25. அப்போ 25க்கு ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 5 அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். அப்போ இதுதான் ஜி ஆஃப் -4ஓட ஆன்சர். -4 தான் நம்ம எக்ஸ் நாட்னு வச்சுருக்கோம். அப்போ அதனால் ஜி ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு 5. ஓகே, இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் நாட் ஃபைண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஜி டேஷ் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு வேறு ஒன்றும் இல்லை, இந்த ஃபங்க்ஷனுக்கு டெரிவேட்டிவ் மட்டும் எடுக்கணும். இது என்ன ஃபங்க்ஷனு? ரூட் ஃபங்க்ஷன். அப்போ ரூட் ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது என்ன ஃபார்மெட் அப்படின்னா, சப்போஸ் டி பை டிஎக்ஸ் ஆஃப் ரூட் எக்ஸ். அப்போ ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. என்ன அப்படின்னா 1/2 ரூட் எக்ஸ், அதான் அதனுடைய ஸ்ட்ரக்சர். இப்போ சப்போஸ் இது சிம்பிள் எக்ஸாக இல்லாமல் ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக இருந்துச்சு அப்படின்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஒரு ஈக்குவேஷன், சப்போஸ் ரூட் ஆஃப் ஏஎக்ஸு ப்ளஸ் பி, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதனுடைய ஆன்சர் 1/2 ரூட் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிட்டு அகைன் இந்த ப்ராக்கெட்டை மறுபடியும் என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, இது அதனுடைய ஸ்ட்ரக்சர், ரூட் ஃபங்க்ஷனுடைய ஸ்ட்ரக்சர், அதாவது டிஃப்ரென்ஷியேஷன் ஃபார்மெட்டு. இங்கேயே நம்மளுக்கு பாருங்கள் என்ன இருக்குது? ரூட்டு தான் இருக்குது. அப்போ அதனால் எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு உள்ள ரூட்டுக்குள்ளேயும் நம்மளுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ அதையும் மறுபடியும் என்ன பண்ணணும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 9. ஓகே, அப்போ இது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி முடிச்சிட்டோம். அதனால் 2 ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 அப்படி இருக்கட்டும். இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 2x, 9ங்கிறது கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆயிரும். அதனால் நோ நீடு டு ரைட். நெக்ஸ்ட் 2 என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு ஆன்சர் எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் 9. நம்மளுக்கு என்ன வேணும்? ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் நம்மளுக்கு ஆன்சராக வேணும். அப்போ எக்ஸ் அப்லாம் என்னென்னு மாற்றிடுங்க, எக்ஸ் நாட் அப்படின்னு மாற்றிக்கிறோம். அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட் விச் இஸ் ஈக்குவல் டு இந்த பிளேஸ் எக்ஸ் நாட்டு டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் எக்ஸ் நாட்டு ஸ்கொயர்டு ப்ளஸ் ஒரு 9. அப்போ எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக -4 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட்டு ஜி டேஷ் ஆஃப் -4 விச் இஸ் ஈக்குவல் டு -4 டினாமினேட்டரில் ரூட் ஆஃப் -4 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா ஆன்சர் 16 ப்ளஸ் 9. நெக்ஸ்ட் அப்படியே சிம்பிளிஃபை பண்ணுவோம். -4 டினாமினேட்டரில் ரூட்டு 25 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 25 ரூட் விட்டு வெளில எடுத்தோம்னா ஜஸ்ட் 5 அப்படின்னு மாறிடும். அப்போ ஆன்சர் -4/5. இதுதான் யாரோட ஆன்சர்? ஜி டேஷ் ஆஃப் -4ஓட ஆன்சர். -4 தான் நம்ம என்ன வச்சுருக்கோம்? எக்ஸ் நாட் அப்படின்னு வச்சுருக்கோம். அப்போ ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சர் இந்த. அப்போ நம்மளுக்கு தேவையான எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். கொண்டு போய் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணால் போதும். அப்போ நெக்ஸ்ட்டு ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 எல் ஆஃப் எக்ஸ், இதுதான் லீனியர் அப்ராக்சிமேஷனுக்கான ஃபார்முலா. ஜி ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சர் 5. ஓகே, ப்ளஸ்ஸு ஜி டேஷ் ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சரு -4/5. -4/5 ப்ராக்கெட்டில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட் இருக்குது. அப்போ எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக ஒரு -4. அப்போ இது என்ன மாறிடும்? +4 மாறிடும். நெக்ஸ்ட் இந்த -4 உள்ளே என்ன பண்ணிக்கிறோம்? மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ நெக்ஸ்ட்டு 5 -4x/5 -4 × 4 16/5 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதை நெக்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இந்த ரெண்டு ஃபங்க்ஷனுக்கு டினாமினேட்டர் 5 இருக்கா? அப்போ இங்கேயும் நம்ம 5 கொண்டு வந்துடுவோம். அப்போ 5ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிடுவோம். இப்போ இங்கே ஆன்சர் என்ன வந்துடும்? அப்போ 25/5 -4x
minus 16/5/5. இப்போ டினாமினேட்டர் எல்லாமே என்ன மாறிடுச்சு, சேமாக மாறிடுச்சு. அப்போ ஹோல் டினாமினேட்டர் 5 அப்படின்னு போட்டுக்கலாம். இங்கே 25, இங்கே -16, 25ல் 16 மைனஸ் பண்ணோம்னா 9. அப்போ 9 minus 4x. இதுதான் அந்த லீனியர் அப்ராக்சிமேஷனோட அந்த ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஃபங்க்ஷனுடைய லீனியர் அப்ராக்சிமேஷன் இதுதான். ரைட். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், தேர்ட் சப்டிவிஷனும் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். தேர்ட் சப்டிவிஷனில் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு ஃபங்க்ஷனை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் நம்மளுக்கு தேவையான ஃபார்முலாவை நம்ம ஹச்ன்னு நம்ம மாற்றிக்கலாம். ஹச் இங்கே ஹச் டேஷ் அப்படின்னு மாற்றிக்கலாம். ஓகே. அப்போ கிவன் ஃபங்க்ஷன் நம்மள்ட்ட இருக்குது. ஹச் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு x/a x + 1. அதே மாதிரி பாயிண்ட்டும் கொடுத்துட்டாங்க. x0 = 1 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும், லீனியர் அப்ராக்சிமேஷன் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு தெரியும் இதான் ஃபார்முலான்னு தெரியும். அப்போ இந்த ஃபார்முலாவில் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஹச் ஆஃப் எக்ஸ் நாட்டோட ஆன்சர் கேட்குறாங்க. அப்போ இந்த ஹச் ஆஃப் எக்ஸ் என்னென்னு மாற்றிக்கிறோம், x0ன்னு மாற்றிக்கிறோம். அப்போ x0/a x0 + 1. x0க்கு பதிலாக என்ன பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ ஹச் ஆஃப் 1 which is equal to 1/1 + 1. அப்போ இந்த ஆன்சர் என்ன கிடைக்கும், 1/2. இது யாரோட ஆன்சர், ஹச் ஆஃப் 1ஓட ஆன்சர். 1னா யார், x0. அப்போ ஹச் ஆஃப் x0 which is equal to 1/2 முடிஞ்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹச் டேஷ் ஆஃப் x0 கண்டுபிடிக்கணும். அப்போ ஹச் டேஷ் ஆஃப் எக்ஸை முதல்ல கண்டுபிடிப்போம். இதானே ஃபங்க்ஷனு. இந்த ஃபங்க்ஷனுக்கு இப்போ டெரிவேட்டிவ் எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக நியூமரேட்டர் பை டினாமினேட்டர், நியூமரேட்டர்லேயும் வேரியபிள் இருக்குது, டினாமினேட்டர்லேயும் வேரியபிள் இருக்குது. அப்போ இது ஒரு ஃபார்முலா. இது என்ன ஃபார்முலா அப்படின்னா u/v ஹோல் டேஷ் டெரிவேட்டிவ் ஃபார்முலா, கோஷன்ட் ஃபார்முலா. இப்படி இருந்துச்சு அப்படின்னா u'(v) மைனஸ் v'(u) டினாமினேட்டரில் v². இதுதான் அதனுடைய ஃபார்முலா. ஃபஸ்ட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். செகண்டு மைனஸ் போட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டினாமினேட்டரில் v² அப்படின்னு வச்சுக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு யூங்கிறது யார், நியூமரேட்டர். விங்கிறது யார், டினாமினேட்டர். அப்போ இங்கே நம்ம சைடில் ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். u which is equal to x, v which is equal to x + 1. நம்மளுக்கு u டேஷும் v டேஷும் வேணும். அப்போ u டேஷ் which is equal to x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, v டேஷ் x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். அப்போ இதான் ஃபார்முலா, இதான் டேட்டா. அப்போ இந்த சம்மை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்போ u'(v) மைனஸ் v(u'/e) v². இப்போ இதில் கூட அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். u டேஷ் அப்படின்னா ஆன்சர் 1, நோ நீடு. v x + 1, அப்போ x + 1 மைனஸ் ஆஃப் v-யவும் u டேஷையும் மல்டிபிள் பண்ணணும். v டேஷையும் சரி u டேஷையும் v-யவும் மல்டிபிள் பண்ணணும். ஃபஸ்ட்டு u டேஷு v-யை மல்டிபிள் பண்ணிட்டோம். ஃபார்முலா மாற்றி எழுதிட்டேன். u டேஷ் v v டேஷ் u. ஓகே. அப்போ v டேஷையும் u-வையும் மல்டிபிள் பண்ணணும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணணும். அப்போ ஆன்சர் என்ன வரும், x அப்படின்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் v². அப்போ v-யை ஸ்கொயர்டு பண்ணணும். ஆன்சர் x + 1 தான் ஹோல் ஸ்கொயர். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா -x + x கேன்சல் ஆயிரும். அப்போ h டேஷ் ஆஃப் x which is equal to 1/a x + 1 தான் ஹோல் ஸ்கொயர். ஓகே. இதுதான் நம்மளுக்கு என்ன வேணும், h டேஷ் ஆஃப் x0 வேணும். அப்போ h டேஷ் ஆஃப் x0 which is equal to 1/a x0 + 1 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ நெக்ஸ்ட் x0க்கு பதிலாக யாரை சப்ஸ்டியூட் பண்ணணும், 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ நெக்ஸ்ட் பிளேஸில் x0க்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அப்போ h டேஷ் ஆஃப் 1 which is equal to 1/1 + 1 தான் ஹோல் ஸ்கொயர். அப்போ 1/2². இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 1/4. இதான் யாரோட ஆன்சர், h டேஷ் ஆஃப் x0ஓட ஆன்சர். 1னாலும் x0னாலும் 1 தான். ஓகே. அப்போ நம்மளுக்கு தேவையான எல்லா டேட்டாவுமே இருக்குது. கொண்டு போய் என்ன பண்ணுங்கள், ஃபார்முலாவில் மட்டும் சப்ஸ்டியூட் மட்டும் பண்ணிடும். அப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 L of x which is equal to first h of x0 இந்த இருக்குது ஆன்சர் 1/2. ஓகே. சிம்பிளி ஐ ரைட்டு 1/2. நெக்ஸ்ட்டு h dash of x0 இந்த இருக்குது 1/4. அப்போ ஆன்சர் 1/4.
நெக்ஸ்ட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நாட்டுக்கு பதிலாக ஆன்சர் 1. அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் முடிஞ்சு. அப்போ நெக்ஸ்ட்டு 1/2 ப்ளஸ் 1/4 உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கிறோம். அப்போ x/4 அங்கே போகும்போது 1/4 அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும். ஓகே, இதை சிம்பிளிஃபை மட்டும் பண்ண வேண்டியதான். இதெல்லாம் 4 இருக்குது, இது மட்டும் 2 இருக்குது. அப்போ அதெல்லாம் 2ஆல் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கிறோம். அப்போ ஆன்சர் 2/4 ப்ளஸ் x/4 மைனஸ் 1/4 அப்படின்னு இருக்கும். அப்போ எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே LCM 4 எடுத்துக்கிறோங்க, ஏன்னா எல்லாத்துக்கும் சேமாக மாற்றிட்டோம். நெக்ஸ்ட் 2 மைனஸ் 1 அப்போ 1 ப்ளஸ் x/4 இதுதான் யாரோட ஆன்சரு? லீனியர் அப்ராக்சிமேஷனோட ஆன்சர். அப்போ தேர்டு ஃபங்க்ஷனுக்கான லீனியர் அப்ராக்சிமேஷன் ஸ்ட்ரக்சர் இதுதான்.